Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 12th NCERT biologyல ecosystemல 100 MCQ solve பண்ணலாம். So first question, an ecosystem is ecosystemன்றது என்னன்னா இதுக்கு ஆன்சர் C தான். biological community, ஒரு biological communityயும் அந்த community interact பண்ற physical environment தான் அதோட components தான். So ecosystem is a biological community and component of the physical environment with which the community, அதாவது biological community interact பண்ற physical environment ஓட components, அதோட parts னு வச்சுக்கலாம். So ecosystemன்றதுக்கு first questionக்கு option C. Next second question, which of the following are examples of man-made ecosystem? Man-made ecosystem எது அப்படின்னா crop fields aquariums தான். So BC. So இதுக்கு option D, both B and C. crop fields aquarium man-made ecosystem. So இதுக்கு செகண்டுக்கு option D. Next third question, vertical distribution of different species occupying different levels is called. இதுக்கு ஆன்சர் வந்து stratification. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இங்க சன் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் சன்னு. இங்கே ட்ரீ இருக்கு, இங்கே எழுதிடுறேன், பார்த்தா ட்ரீன்னு யாரும் தெரியாது. ட்ரீ. நெக்ஸ்ட் ஸ்hrubs இருக்கு, ஸ்hrubஸ்னா புதர். ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் இருக்கு, கிராஸ் அசியூம் பண்ணிக்கங்க, பார்த்தா எதுவும் அது மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு சன்லைட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இப்படி வருமா சன்லைட்டு, இப்படி வர்றப்ப ஃபஸ்ட்டு அதுக்கு மேஜரான எல்லாமே ட்ரீக்கு போயிடும். ஸோ இங்கே எல்லாமும் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அடுத்தது ட்ரீஸை தாண்டினா தான் ஷ்ரப்ஸுக்கு வரும், ஷ்ரப்ஸை தாண்டினா தான் கிராஸுக்கு போகும். இதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்றது. அந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ஹைட் வந்து ட்ரீக்கு இருக்கிற வரைக்கும் சன்னோட அதிக ரேடியேஷன் ட்ரீக்கு மட்டும்தான் போகும், ட்ரீயை தாண்டி உள்ளது தான் ஷ்ரப்ஸுக்கு போகும். ஸோ ஷ்ரப்ஸுக்கு அடுத்து தான் கிராஸுக்கு போகும். ஸோ இதுதான் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ தேர்டுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், which one of the following is not an abiotic component? ஃபர்ஸ்ட் abiotic componentனா நான் லிவிங் காம்பனண்ட். ஸோ abioticனா நான் லிவிங். ஸோ abiotic component எதுன்னு கேட்டிருக்காங்க இதில். ஸோ கொடுத்துருக்கிறதுல நான் லிவிங் இல்லை அப்படின்னா லிவிங்காக இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் டீகம்போசர்ஸ் தான். டெம்பரேச்சர் வந்து லிவிங் கிடையாது, வாட்டர் லிவிங் கிடையாது, ஸோ சாயில்லாம் லிவிங் கிடையாது. டீகம்போசர்ஸ் இஸ் த பயோட்டிக் காம்பனண்ட். இங்கே கேட்டிருக்கிறது நாட் அன் ஏபயோட்டிக், அப்போ பயோட்டிக் தான். ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், இன் அன் ஈகோசிஸ்டம் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஏபயோட்டிக்னா என்ன? நான் லிவிங் காம்பனண்ட். ஸோ என்னெல்லாம் நான் லிவிங்? ஸோ நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அமௌண்ட், சைக்கிளிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இதுவும் நான் லிவிங் தான். கன்சியூமர் வந்து லிவிங், அதாவது பயோட்டிக் காம்பனன்ட். ஸோ அப்போ இது வராது. டியில் பாருங்க, இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் அப்ராப்ரியேட்டான ஆன்சர். ஸோ ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், டூ மெயின் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் ஆர்? ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஒரு ஈகோசிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் எது அப்படின்னா அதோட ஸ்பீஷிஸ் கம்போசிஷனும் அதோட ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்னு. ஸோ அப்புறம் அதோட ஸ்பீசிஸ் கம்போசிஷன் தான் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இனியூமரேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் யூஸ் இட்ஸ். அந்த பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியும் அதோட பிளான்ட்டோட அனிமல் ஸ்பீசிஸை ஐடென்டிஃபை பண்ணி என்னத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ் கம்போசிஷன் தான் கொடுக்குது, அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது இனியூமரேஷன் பண்ணுறதும். ஸோ இது டேரக்ட் கொஸ்டின். செவன்த்துக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து பண்ணுறது தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இது செகண்டரி கன்சியூமர்ஸ் பண்ணதுன்னா அது வந்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. கன்சியூமர்ஸ் பண்ணதுன்னா ஸோ இவங்க பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டிங் கிராப். ஸோ இது ரிலேட்டடாகவே இல்லை. கிரேட்டர் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். ஸோ ராங்கு. தி ரேட் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் லைட் டு கெமிக்கல் எனர்ஜி இன் ஈகோசிஸ்டம் பை ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுதான் ஆப்ஷன் சி தான். ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அந்த லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ எயித்துக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின், consider the following systems. So an ecosystem is a functional unit of the nature and comprises abiotic and biotic components. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆர் ஆர்கானிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது ஆர்கானிக் மெட்டீரியல் மட்டும் கிடையாது, இன்ஆர்கானிக்காகவும் இருக்கலாம். ஸோ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஸோ அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் டீகம்போசர்ஸ். பயோட்டிக்னா லிவிங். ஸோ லிவிங் வந்து ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர், டீகம்போசர்ஸா? ஸோ ஆமாம் கரெக்ட். ஸோ 1 3 கரெக்ட். எனர்ஜி ஃப்ளோ பை டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஃப்ளோ ஸ்ட்ரிக்ட்லி யூனி டைரக்ஷனல் தான். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி யூனிடைரக்ஷனல். ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து ஹெர்பிவோர்ஸ்க்கு போவோம், நெக்ஸ்ட் கார்னிவோர்ஸுக்கு, அடுத்து செகண்டரி கார்னிவோர்ஸ்க்கு. ஸ்ட்ரிக்ட்லி யூனிடைரக்ஷனல் தான் எனர்ஜி ஃப்ளோன்றது. 10% அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாம் வரும், நம்ம அப்போ சொல்கிறேன்னா. ஸோ 10% ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 1 கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 3 கரெக்ட். ஸோ 1 and 3. நைன்த்துக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஸோ 10th கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் டீகம்போசிஷன்? டீகம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படிப்போம். டீகம்போசிஷன் ரேட் இஸ் ஸ்லோவர்
if detritus is rich in lignin and chitin, and quicker if detritus is rich in nitrogen and water soluble substances like sugar. So இதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த detritus வந்து லிக்னினோ கைட்டினாவோ இருந்ததுன்னா அது டீகம்போசிஷன் வந்து ஸ்லோவராக இருக்கும். இதே நைட்ரஜனோ வாட்டர் soluble சப்ஸ்டன்ஸோ இருந்ததுன்னா டீகம்போசிஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, அதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 10th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், which one of the following statement is correct? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கேட்டிருக்காங்க, warm and moist environment favors the decomposition. கரெக்ட். வார்மாவும் மாய்ஸ்ட் environment இருந்தால் அது டீகம்போசிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ஃபேவராக இருக்கும் டீகம்போசிஷன் பக்கம். ஸோ வேற low temperature and anaerobic inhibit decomposition. ஸோ இதுவே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். லோ டெம்பரேச்சராவோ anaerobicனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீகம்போசிஷன் இஸ் லார்ஜ்லி அண்ட் ஆக்சிஜன் ரெக்வயரிங் ப்ராசஸ். ஸோ டீகம்போசிஷன்ன்றது O2 ரெக்வயரிங் ப்ராசஸ். அதில் அவங்க ஆனரோபியசிஸ் வந்து அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறது டீகம்போசிஷனை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்ட். லோ டெம்பரேச்சர் கிடையாது, அது வார்ம் டெம்பரேச்சராக இருக்கணும், அதாவது லோ டெம்பரேச்சர் வந்து டீகம்போசிஷனை தடுக்கும். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இருந்தாலும் மற்றதெல்லாம் படிப்போம். வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் இன்ஹிபிட் டீகம்போசிஷன் கொடுத்துருக்காங்க, இது ராங். ப்ரொமோட்ஸ் டீகம்போசிஷன் ஆர் ஃபேவர் டீகம்போசிஷன் சொல்லலாம் வார்ம் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் வார்ம் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் ஆனரோபியசிஸ் இன்ஹிபிட் டீகம்போசிஷன் கிடையாது கொடுத்துருக்காங்க, ஆனால் அது கிடையாது. warm and moist environment promote the decomposition, but anaerobic தான் அதாவது இன்ஹிபிட் பண்ணும். ஸோ இதுவும் ராங். warm and low temperature inhibits, எல்லாமே ராங். ஸோ ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 11th. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், which of the following is not a hypothesis for why food chain length is limited? ஃபுட் செயின் லென்த் லிமிட்டடாக இருக்கு, அதுக்கான காரணம் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ food chain length is limited by one organism's ability to consume another. ஸோ இதுதான் ரிலேட் இல்லாத அந்த ஹைப்போதேசிஸ் இல்லாதது. எதுக்காகனா ஃபுட் செயினோட லென்த் லிமிட்டடாக இருக்குன்றதுக்கு இது காரணம் கிடையாது. ஸோ இருந்தாலும் மற்றதெல்லாம் படிப்போம், அதுதான் காரணம். ஸோ பிசிடி தான். ஃபுட் செயின் லென்த் இஸ் லிமிட்டட் பிகாஸ் தே ஆர் ஈஸிலி டிஸ்டர்ப்டட் பை என்விரான்மெண்டல் டிஸ்டர்பன்சஸ் மூலயமா அந்த ஃபுட் செயினோட லென்த் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இது ஒரு காரணம் ஃபுட் செயின் லிமிட்டடாக இருக்கிறதுக்கு. ஃபுட் செயின் லென்த் இஸ் லிமிட்டட் பை ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது காரணம். எனர்ஜி ஃப்ளோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனர்ஜி இல்லாமல் போயிடும், ஏன்னா 10% தான் ஃபாலோ பண்ணுது. அதனால லிமிட்டட் பை ப்ரொடக்டிவிட்டி ஃபுட் செயினோட லென்த். ஸோ கரெக்ட். ஃபுட் செயின் லென்த் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். இதுவும் கரெக்ட். ஸோ இந்த 3 ரீசன்னாலையும் ஃபுட் செயின் வந்து லிமிட்டடாக இருக்கு. அதோட ரீசன்ஸ்லாம் இந்த 3. ஏ வந்து இதுக்கு ரீசன் கிடையாது. ஸோ 12th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், மேட்ச் பண்ணும் பிரைமரி சக்சஷன், கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, கன்சியூமர், ப்ரொடியூசர். ஸோ ஆட்டோட்ராப் கம்யூனிட்டி தட் கம்ப்ளீட்டட் சக்சீஷன், காலனைசேஷன் ஆஃப் நியூ என்விரான்மெண்ட், அனிமல்ஸ். ஸோ 13th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பிரைமரி சக்சஷன் வந்து புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் அங்கே காலனைஸ் பண்ணுறது, அதாவது அந்த இடத்துல போய் வாழ்றது. நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது அந்த சக்சஷனை கம்ப்ளீட் பண்ணது தான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. கடைசியாக வரக்கூடிய கம்யூனிட்டி தான் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் கன்சியூமர் வந்து ஆட்டோட்ராப்ஸா இல்லை, கன்சியூமர் வந்து அனிமல்ஸ், ப்ரொடியூசர் தான் ஆட்டோட்ராப்ஸ். 13 ஏக்கு 3 அப்போ சிடி வர முடியாது, ஏக்கு 3. பிக்கு வந்து ஸோ பிக்கு 2. நெக்ஸ்ட் அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வர முடியும். ஸோ 13க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 14 மேட்ச் தான். ஸ்டாண்டிங் ஸ்டேட்டு. ஸோ ஸ்டாண்டிங் ஸ்டேட் வந்து அமௌண்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ், இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ப்ரெசென்ட். இதே ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னா அதோட லிவிங் மேட்டர் எந்தெந்த டாபிக் லெவலில் எவ்வளோ லிவிங் மேட்டர் இருக்கோ. ஸோ ஏக்கு 2, சிக்கு 4. ஏக்கு 2நால இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். கேசியஸ் சைக்கிள் வந்து நைட்ரஜனும் கார்பனும், செடிமெண்ட்ரி சைக்கிள் சல்ஃபர் பாஸ்பரஸ். ஸோ 14th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெஃபர் த கிவன் நியூட்டன் சைக்கிள் இந்த டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் வித் ஃபியூ லேபிள்ஸ் மார்க்ட் அஸ் ஏபிசி அண்ட் டி. ஏபிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டேரக்டா என்சிஆர்டியில் கொடுத்துருக்க டயக்ராம் தான். இது வந்து ப்ரொடியூசர். ஸோ இது ப்ரொடியூசர். பி பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ். டெட்ரேட்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணால் அது சாயில் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணால் தான் அது சாயில் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ டீகம்போஸ், அதாவது டீகம்போசிஷன். ராக் மினரல்ஸ்லேருந்து என்ன பண்ணால் சாயில் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா வெதரிங் பண்ணால் அந்த ராக்ஸ்லாம் வெதர் ஆகி அது சாயிலாக ஃபார்ம் ஆகும், சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 16th ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு ப்ரொடியூசர். ஸோ ஏக்கு ப்ரொடியூசர் தெரிஞ்சாலே ஆப்ஷன் சி தான் மார்க் பண்ணிட முடியும். ஸோ 16th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 17 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஃபுட் செயின். ஃபுட் செயின் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈகிள், ஸ்னேக், கிராஸ்கோப்பர், கிராஸ், ஃப்ராக். இது தப்பு. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஸ் வந்து ஃப்ராகை சாப்பிடுதான். ஸோ இதெல்லாம் என்னன்னே தெரியல, தப்பு இது. ஃப்ராக், ஸ்னேக், ஈகிள், கிராஸ் ஹோப்பர், கிராஸ். ஸோ இதுவும் ராங். கிராஸ் ஹோப்பர், கிராஸ், ஸ்னேக். ஸ்னேக் வந்து கிராஸை சாப்பிடுதுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் தப்பு. ஸோ கிராஸை கிராஸ் ஹோப்பர் சாப்பிடுது, கிராஸ் ஹோப்பரை ஃப்ராக் சாப்பிடுது, ஃப்ராகை ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக்கை ஈகிள் சாப்பிடுது.
ஈகிளோ வல்ச்சர். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ 17க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், the phosphorus cycle differs from the carbon cycle in that phosphorusன்றது ஒரு செடிமெண்டரி சைக்கிள், செடிமெண்டரி நியூட்ரியன் சைக்கிள். இது வந்து கேசியஸ் நியூட்ரியன் சைக்கிள். கார்பன் சைக்கிள்ன்றது கேசியஸ். பாஸ்பரஸ் சைக்கிள் செடிமெண்டரி சைக்கிள் வந்து எப்படி கேசியஸ் சைக்கிள்லேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்பரஸ் டசன்ட் என்டர் த லிவிங் ஆர்கனிசம், கார்பன் டஸ். ஸோ இது கிடையாது அதோட ரீசன். பாஸ்பரஸ் சைக்கிள் டஸ் நாட் இன்க்ளூட் கேசியஸ் ஃபேஸ். ஸோ பாஸ்பரஸ்ன்றது செடிமெண்டரி, அதனால அதில் கேசியஸ் ஃபேஸ் இருக்காது. பட் கார்பன்ன்றது ஒரு கேசியஸ் நியூட்ரியன் சைக்கிள். ஸோ அதில் கேசியஸ் ஸ்டேட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த அப்ராப்ரியேட்டான ரீசன். பாஸ்பரஸ் வந்து செடிமெண்டரியா இருக்கிறதுனால கேசியஸ் ஸ்டேட் இருக்காது. பட் கார்பன்ல கேசியஸ் ஸ்டேட்ன்றதுனால கேசியஸ் ஸ்டேட் இருக்கும். ஸோ கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஒழுங்கா பார்த்துங்க புரிஞ்சிடும். ஸோ 18க்கு ஆப்ஷன் டி. 18க்கு ஆப்ஷன் பி, சாரி. 19, grasslands can support greater grazing rates by herbivores than forest because grazing rate வந்து herbivores மூலமா பார்க்குறப்ப அதிகமா இருக்கு கிராஸ்லேண்ட்ஸ்ல ஃபாரஸ்டோட. ஏன் அப்படின்னா கிராஸ்லேண்ட் வந்து லெஸ் woody plant issues. இது வந்து ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின். ஸோ 19க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், which of the following couldn't be considered an ecosystem? ecosystem எதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. a small pond, ஓகே இது ஒரு ecosystem தான். எர்த் ஒரு ecosystem. a pile of dung in a pasture, இது ஒரு ecosystem தான். ஸோ பி தான் ஆப்ஷன். ஆல் த ஃபிஷ் இந்த கோரல் ரீஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோரல் ரீஃப்ன்றது ஒரு ecosystem. பட் கோரல் ரீஃப்ல ஃபிஷ் மட்டும் இல்லை. ஸோ கோரல் ரீஃப்ன்றது சேர்ந்தது சீலண்டரேட்டா இருக்கும், ஃபிஷ் இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான் கோரல் ரீஃப். பேசிக்காக கோரல் ரீஃப்னா என்னன்னா அண்டர் வாட்டர் ecosystem. கோரல் ரீஃப்னா தமிழ்ல பவளப்பாறை. ஸோ அண்டர் வாட்டர்ல பவளப்பாறைலாம் இருக்குமா. ஸோ அண்டர் வாட்டர் ecosystem. மோர் தென் ஃபிஷ், அதர் தென் ஃபிஷ், கோரல் ரீஃப் ஹாவ் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்லி ஆல் த ஃபிஷ் இன் த கோரல் ரீஃப் இஸ் நாட் அன் ecosystem, பட் பேசிக்கலி கோரல் ரீஃப் இஸ் அன் ecosystem. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ 20க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 21, ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன், நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. செகண்டரி கன்சியூமருக்கும் ஹெர்பிவோருக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ராங்கு. அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஹெர்பிவோர்ஸ் வேற, செகண்டரி கன்சூமர்ஸ் வேற. ஹெர்பிவோர்ஸ்ன்றது வேற. ஸோ அதே தான் பிரைமரி கன்சூமர்ஸ் அண்ட் ஹெர்பிவோர்ஸ். ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட் செயினை பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் இருக்கும், ப்ரொடியூசர். ஸோ ஆட்டோட்ரோப்ஸு. நெக்ஸ்ட் பிரைமரி கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர். நெக்ஸ்ட் செகண்டரி கன்சியூமர் இருக்கும். நெக்ஸ்ட் டெர்ஷியரி கன்சியூமர். ஸோ பிரைமரி கன்சியூமரோட இன்னொரு நேம் தான் என்னன்னா ஹெர்பிவோர்ஸ். செகண்டரி கன்சியூமர்ஸோட நேம் வந்து கார்னிவோர்ஸ், அதாவது பிரைமரி கார்னிவோர்ஸ், பிரைமரி கார்னிவோர்ஸ். ஸோ இங்கே டெர்ஷியரி கன்சியூமரோட நேம் வந்து செகண்டரி கார்னிவோர்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்கானுங்க, ஹெர்பிவோர்ஸும் செகண்டரி கன்சியூமர்ஸ்க்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹெர்பிவோர்ஸ்க்கும் பிரைமரி கன்சியூமர்ஸ்க்கும் இடையில தான் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. அவங்க எப்படி கொடுத்துருக்கலாம், செகண்டரி கன்சியூமர்ஸுக்கும் பிரைமரி கார்னிவோர்ஸுக்கும் எது டிஃபரன்ஸ் இல்லைன்னு கொடுத்துருந்தா அது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல் அண்ட் ஹெர்பிவோர்ஸ். ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல்ன்றது பேசிக்காக ப்ரொடியூசர்ஸை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஹெர்பிவோர்ஸ் வந்து செகண்ட் டிராபிக் லெவல். ஸோ இது வந்து செகண்ட் டிராபிக் லெவல். நெக்ஸ்ட் பிரைமரி கார்னிவோர்ஸ் அண்ட் செகண்ட் டிராபிக் லெவல். பிரைமரி கார்னிவோர்ஸ்ன்றது தேர்ட் டிராபிக் லெவலில் வந்துருது. செகண்ட் டிராபிக் லெவல்ன்றது ஹெர்பிவோர்ஸ். ஸோ 21க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், the rate at which light energy is converted into chemical energy of organic molecules in the ecosystems is. ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு ஆன்சர் வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிஸ்லேருந்து லாசஸ்லாம் தவிர்த்துட்டா, ரெஸ்பிரேட்டரி லாசஸ்லாம் தவிர்த்துட்டா கிடைக்கிறது தான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இதுதான் அவைலபிள் ஃபார் த கன்சப்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் டாபிக் லெவலில் உள்ளதுக்கு. ஸோ 22க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், which of the following most often limits the primary productivity of the ecosystem? பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப அதிகமாக கம்மி பண்ணக்கூடியது, லிமிட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா சோலார் ரேடியேஷன், சன்லைட் தான். ஸோ பேசிக்காக 23க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆனுவல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்பிபி ஆஃப் ஹோல் பயோஸ்பியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரக்ட் ஆன்சர் 170 பில்லியன் டன்ஸ் தான். இந்த பில்லியன் மில்லியன்னா நம்மளுக்கு குழப்பம், அதை ஒழுங்காக படிச்சுங்க. 170 பில்லியன் டன்ஸ். ஸோ 170 பில்லியன் டன்ஸ் dry weight of organic matter. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓஷனோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் என்பிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 பில்லியன் டன்ஸ் தான். பிடி ஃபார் பில்லியன் டன்ஸ், 55 பில்லியன் டன்ஸ் மட்டும்தான். ஆனால் ஓஷன் ஆக்குபை பண்ணியிருக்க இடம் எவ்வளோன்னா ஆக்குபையிங் about 70% of the surface. பட்
Ocean's net primary productivity is only 55 billion tons. Other so next other part of the net primary productivity is from land only. So 24 option A. Next, which one of the following process help the water soluble inorganic nutrients go down into the soil horizon get precipitated as unavailable salts? இந்த ப்ராசஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா லீச்சிங்னு அர்த்தம். ஸோ லீச்சிங்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ். டேரெக்டாக என்சிஆர்டி லைன்லேயே உள்ளதான். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னன்னா, டெட்ரிட்டிவோர்ஸ் இருக்குல்ல, டெட்ரிவோர்ஸ், இந்த டெட்ரிவோர்ஸ் வந்து detritus smaller particles ஆஃப் ஃப்ராக்மெண்டா, ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ்னா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் detritus to smaller particles மாத்துறதுக்கு பேரு எது மாத்துது? டெட்ரிவோர்ஸ். அதுக்கு மாத்துறதுக்கு பேர் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் கேட்டபாலிசம் இருக்கு. கேட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா, பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம்ஸ், bacterial and fungal enzyme degrade the detritus. degrade. ஸோ இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இதை ஒழுங்காக பார்த்துக்கணும். இந்த 4 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். degrade the detritus into simple inorganic substance. ஸோ டெட்ரிவோர்ஸ் வந்து டெட்ரைட்டஸ் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ராக்மெண்டேஷன். இதே பாக்டீரியல் என்சைமோ ஃபங்கல் என்சைமோ டெட்ரைட்டஸ் சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் கேட்டபாலிசம். ஹியூமிஃபிகேஷன்னா அக்குமுலேஷன் ஆஃப் ஹியூமஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஹியூமஸ்ன்றது ஒரு டார்க் கலர்டு சப்ஸ்டன்ஸ், ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தர் கொஸ்டின்ஸில் பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஹியூமிஃபிகேஷன்னா என்ன, ஹியூமஸ் அக்குமுலேட் ஆகிறதுக்கு பேர் ஹியூமிஃபிகேஷன். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது அந்த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் கோ டவுன், அடியில் போய் சாயில் ஹாரிசான் அதை ப்ரெசிபிட்டேட்டாகி ஃபார்ம் ஆகிறது, அதுக்கு பேர் வந்து லீச்சிங். ஸோ 25க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஹவு மச் போர்ஷன் ஆஃப் த ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷனா பார் இஸ் கேப்சர்டு பை த பிளான்ஸ். பிளான்ஸ் வந்து எவ்வளோ பாரை கேப்சர் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 2 to 10% தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா less than 50% ஆஃப் சோலார் ரேடியேஷன். அந்த 50%க்கு கீழே less than 50% ஆஃப் சோலார் ரேடியேஷன், 50% கீழே தான் சோலார் ரேடியேஷனில் டோட்டலாகவே ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி உள்ள லைட்ஸ், அதாவது ரேஸ்லாம் லெஸ் தென் 50% தான் இருக்கும். ஸோ இந்த லெஸ் தென் 50%க்குள்ளே உள்ளதில் தான் 2 to 10% பிளான்ஸால் கேப்சர் பண்ண முடியுது. ஸோ அப்போ டோட்டல் சோலார் ரேடியேஷனுக்கு பார்த்தோம்னா 1 to 5% தான் கேப்சர் ஆகும். 1 to 5% கேப்சர்டு ஆஃப் டோட்டல் சோலார் ரேடியேஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். டோட்டல் சோலார் ரேடியேஷன் அந்த 50%ல தான் பிளான்ஸ் வந்து 2 to 10% கேப்சர் பண்ணுது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 1 to 5% தான் கேப்சர் பண்ணும். ஸோ ஒரு மினிட் வெயிட் பண்ணுங்க, இதை அரேஞ்ச் பண்ணிடுறேன். 26க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், எனர்ஜி ஃப்ளோ இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ், ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் எனர்ஜி ஃப்ளோன்றது யூனி டைரக்ஷனல்னு. ஸோ இதுக்கு ஏ. நெக்ஸ்ட், ஈச் ட்ராபிக் லெவல் ஹேஸ் அ சர்டன் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் அட் அ பர்டிகுலர் டைம். சர்டன் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல்னு கொடுத்துருந்தா அது ஸ்டாண்டிங் கிராப்ஸ், சம் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் கொடுத்துருந்தா அது ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஸோ 28க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ecosystems are dash because resources dash move from one ecosystem to another. ecosystemன்றது ஓப்பன், இந்த ரிசோர்சஸ் வந்து ஒரு ecosystemலேருந்து இன்னொரு ecosystemக்கு மூவ் ஆகலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், which of the following is not true for a pyramid of productivity. ப்ரொடக்டிவிட்டி பிரமிடை பொறுத்த வரைக்கும் தப்பானது ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி அபவுட் 10% ஆஃப் த எனர்ஜி இன் ஒன் ட்ராபிக் லெவல் இஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் த எனர்ஜி அட் ஈச் ட்ராபிக் லெவல் மோஸ்ட் ஃபுட் செயின்ஸ் ஆர் லிமிட்டட் டு 3 to 5 ஸ்டெப்ஸ். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது 3 to 5 ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எனர்ஜியே இருக்காது. ஏன்னா ஒரு ட்ராபிக் லெவலுக்குமே 10% ஆஃப் த டோட்டல் எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுவும் கரெக்ட். Pyramid of productivity of some aquatic ecosystem is inverted because of the large zooplankton primary consumer level கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஜூப்ளாங்டன் வந்து லார்ஜாக இருக்காது, அங்கே ஃபிஷ் தான் இருக்கும் அதிகமாக. ஸோ இங்கே ஜூப்ளாங்டன் கொடுத்துருங்க, அது ராங். ஈட்டிங் கிரெயின் ஃபெட் பீஃப் இஸ் அன் inefficient means of obtaining the energy by travel by photosynthesis. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், அவங்க நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், which statement is true corresponding to the given food chain. ஸோ கிராஸை ரேபிட் சாப்பிடுது, ரேபிட்டை ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக்கை ஹாக் சாப்பிடுது, அதாவது பருந்து தான் ஹாக்ன்றது. ஸோ இதுக்கு வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈச் predator population has greater biomass than prey population. ஆமாம் கரெக்ட். ஸோ
ஸோ இது வந்து ராங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரே பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கும் பிரெடேட்டரோட. ஈச் ப்ரே பாப்புலேஷன் ஹேஸ் அ கிரேட்டர் பயோமாஸ் தென் இட்ஸ் பிரெடேட்டர் பாப்புலேஷன் தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி. ஸோ 31க்கு ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கு. Which two of the following statements regarding food chain is correct? Food chain பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு. The removal of 80% tiger result in increased growth of vegetation. So இதுதான் ராங். Removal of most carnivores resulted in increased population of deer. ஏன் அப்படின்னா டீர்ஸை சாப்பிடக்கூடியது கார்னிவர்ஸ். கார்னிவர்ஸை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா டீர் வந்து சாகாம, அதாவது அது ஈட்டன் அப் பண்ணாம இருக்கிறதுனால டீர் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் இன்க்ரீஸ்டு பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட், length of food chain is limited to 3 to 4 tropic levels due to energy losses. So போன கொஸ்டின்ல இதான் இருந்தது, இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். The length of the food chain may vary from 2 to 3 ன்னு கொடுத்துருக்காங்க. 2 to 3 tropic level கிடையாது, 3 to 4 or 3 to 5 இருக்கும். ஸோ இது கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 2 and 3 தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சி ஆன்சர். நெக்ஸ்ட், the given statement or characters of productivity identify the correct statement. இந்த நாலத்துல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ the rate of biomass production is called productivity and is expressed in terms of kilocalories per meter square கொடுத்துருக்காங்க. kilocalories per meter squareலையும் மெஷர் பண்ணலாம், கிராம் இன்வெர்ஸ் பவர் -2 இயர் இன்வெர்ஸ் இதுலையும் மெஷர் பண்ணலாம். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்று கரெக்ட். நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோமாஸ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோமாஸ். நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா ஜிபிபி -6 நம்ம பார்த்தோம். ஸோ இது ராங். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாசஸ் இஸ் கால்ட் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த பிளான்ட் ஸ்பீஷிஸ் இன்ஹாபிட்டிங் அ பர்டிகுலர் ஏரியா. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் மட்டும் பண்ணீங்க. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் பிளான்ட் ஸ்பீசிஸ் இன்ஹாபிட்டிங் அ பர்டிகுலர் ஏரியா. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்றது அந்த பிளான்ட் ஸ்பீசிஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட் ஸ்பீசிஸ் இன்ஹாபிட்டிங் அ பர்டிகுலர் ஏரியா. டிபெண்ட்ஸ் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியை பொறுத்தும் அந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட் அண்ட் photosynthetic capacity of plant. அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். photosynthetic capacity of plants. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ரீசனையும் கொடுக்காதனால இது ராங் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 1 3 தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த இக்காலஜிக்கல் பிரமிட். இக்காலஜிக்கல் பிரமிட் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு. The relationship between the organism at different tropic level is expressed in terms of number, biomass and energy. தான் நம்ம pyramid of number னு பார்ப்போம், pyramid of biomass, pyramid of energy னு பார்ப்போம். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Any calculation of energy content, biomass or number has to include one group of organism at that tropic level கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி கண்டென்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்க்ளூட் ஆல் ஆர்கானிசம், ஆல் குரூப் ஆஃப் ஆர்கானிசமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து ராங். In most ecosystem, all the pyramid of number, biomass and energy are upright. So இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் தி ஈகோசிஸ்டம்ல பிரமிட்ஸ் வந்து அதாவது அப்ரைட்டாக தான் இருக்கும், நேராக தான் இருக்கும். The pyramid of biomass in the sea is generally inverted. ஏன் அப்படின்னா phytoplanktons are less in number than fishes. phytoplanktonsன்றது ப்ரொடியூசர். இந்த ப்ரொடியூசரே வந்து லெஸ் இன் நம்பராக இருக்கும் தென் ஹெர்பியோர்ஸ், அதாவது அதை கன்சியூம் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் செகண்ட் டிராபிக் லெவலில் இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல் ஆர்கானிசம் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அந்த பயோமாஸோட பிரமிட் சீல உள்ளது வந்து இன்வெர்டடாக இருக்கும். ஓகே. பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்னு கொடுத்துருக்காங்க. ராங். பிரமிட் ஆஃப் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் அப்ரைட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 1 கரெக்ட், 3 and 4 கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ பாஸ்பரஸ், கார்பன், கோட், கிராசஸ், அட்மாஸ்பியர் ப்ரொடியூசர்ஸ், ராக், T2. T2ன்றது டிராபிக் லெவல் 2. டிராபிக் லெவல் 2 எது வரும் அப்படின்னா கோட் வரும். ஸோ சிக்கு ஆப்ஷன் 4. சி வர முடியாது. கிராஸ்ன்றது ப்ரொடியூஸ் பண்ணுறது, ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல். டிக்கு 2. ஸோ டிக்கு 2ன்றது தெரிஞ்சாலே ஆப்ஷன் பி மட்டும்தான் ஆன்சரு. ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்ததை பார்ப்போம். பாஸ்பரஸ்ன்றது அதோட ராக்ல இருக்கும், அதோட சோர்ஸ் வந்து. கார்பனோட சோர்ஸ் கேஸஸ் சைக்கிள்ன்றனால அட்மாஸ்பியரு. பாஸ்பரஸோட சோர்ஸ் வந்து ராக். ஏன்னா அது வந்து செடிமெண்டரி சைக்கிள். ஸோ 35 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தான். காலம் 1 காலம் 2 மேட்ச் பண்ணுவோம். பயோனியர் கம்யூனிட்டி அண்ட் லித்தோஸ்பியர், அது வந்து லைக்கன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன்லேயும் இது வரும், ஃபர்ஸ்ட் லெசன்லேயும் இது வரும். ஸோ ஓகே. இக்காலஜிக்கல் சக்சஷன். இக்காலஜிக்கல் சக்சஷன் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மீசோஃபைட்ஸ் இல்லை. ஸோ இக்காலஜிக்கல் சக்சஷன் வந்து ஈகோசிஸ்டம் டெவலப்மெண்ட். ஸோ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது மீசோஃபைட்ஸ், அந்த ஸ்டேபிளான கம்யூனிட்டி. ஸோ இக்காலஜிக்கல் பிரமிட் வந்து எல்டன்.
ecological pyramid Elton. So ecological pyramid was basically developed by ecological pyramids developed by Elton. ஸோ என்னன்னா ஏக் ஒன்று. ஸோ ஏக் ஒன்றுனாலே சி மட்டும்தான். ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இன் த கிவன் ஃபுட் வெப் few organisms are marked as 1, 2, 3 and 4. Identify 1, 2, 3 and 4. ஸோ வெஜிடேஷன் ஆர் சீட்ஸை ஈட் பண்ணுறது ஒன்று. அந்த ஒன்றுன்ற ஆர்கானிசம் ஈட் பண்ணுறது லயனு. அப்போ டாகை வந்து லயன் ஈட் பண்ணுமா? இல்லை, ராங்கு. ரேட்டை ஈட் பண்ணுமா? லயன் இல்லை. ஸ்குரில் ஈட் பண்ணுமா? இல்லை. ஸோ இந்த ஒரு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லயன் வந்து மானை தான் சாப்பிடும். அந்த மான் வந்து புல்லை சாப்பிடும், இல்லைனா விதையை சாப்பிடும். அது வந்து செகண்ட் டாபிக் லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ வெஜிடேஷன் ஆர் சீட்ஸு, அது செகண்ட் ஆர்கானிசம் சீட்ஸை சாப்பிடுதான். அந்த செகண்ட் ஆர்கானிசம்ஸை ஃபாக்ஸஸ் சாப்பிடுதான், நரி சாப்பிடுதான். அது ரேபிட். ஓகே. ஸ்குரியில் வந்து நரி சாப்பிடாது, டாக் இல்லை, கேட் இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட், சீட்ஸை கிராஸ் ஹோப்பர் சாப்பிடுது. கிராஸ் ஹோப்பர்ஸை ஃப்ராக் தான் சாப்பிடும் பேசிக்காகவே. இது ரொம்ப ஜென்ரலைஸ்டான ஃபுட் செயின். இது ஃப்ராக், இந்த ஃபுட் செயின் இதுதான் எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து, சீட்ஸை வந்து ஒரு ஆர்கானிசம் சாப்பிடுதான். அந்த ஆர்கானிசத்தை ஹாக்ஸ் சாப்பிடுதான், பருந்து. அது ரேட் சாப்பிடுவோம், பருந்து. ஸோ ஓகே, 37க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், given below is an imaginary pyramid of numbers. What could be one of the possibilities about certain organisms at some of the different levels னு கேட்டிருக்காங்க. ஸோ லெவல் பிசின்றது பிரைமரி கன்சியூமர் இன்செக்டா இருக்கும். ஏன்னா இன்செக்ட் தான் இருக்கிறதுலே அதிக நம்பர்ஸ் இல்லையா? ஆர்த்ரோபோட்ஸ் ஃபைலம், ஆர்த்ரோபோட் பிக்கெஸ்ட் ஃபைலம், லார்ஜஸ்ட் ஃபைலம். லெவல் பிசி வந்து இன்செக்ட்ஸ். பிபி ஸ்பைட்டோபிளாங்டன், ஓகே, இன்சி அண்ட் வேலி ஸ்டாப்பான். ஸோ இதெல்லாம் ராங். லெவல் பிரைமரி கன்சியூமர்ஸ்ன்றது இன்செக்ட்ஸு, செகண்டரி கன்சியூமர்ஸ்ன்றது ஸ்மால் இன்செக்டிவரஸ் பேர்ட்ஸ், இன்செக்ட் ஈட்டிங் பேர்ட்ஸ். ஸோ 38 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், given below is one of the types of ecological pyramid. This type is, இது என்ன டைப் ஆஃப் ஈக்காலஜிக்கல் பிரமிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பயோமாஸ் இன் லேக் தான் வரும். ஏன் அப்படின்னா இது ஃபைட்டோபிளாங்டன். ஸோ இது ஃபிஷ்ஷு. ஃபைட்டோபிளாங்டனோட ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இன் பாராசைட்டிக் ஃபுட் செயின் த பிரமிட் ஆஃப் நம்பர் இஸ். பாராசைட்டிக் ஃபுட் செயினை பொறுத்த வரைக்கும் பிரமிட் ஆஃப் நம்பர் வந்து இன்வெர்டடாக தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அவுட் சைட் ஆஃப் என்சிஆர்டியாக இருந்தாலும் இது இம்பார்ட்டன்ட். சி. Next, if CO2 is removed totally from the biosphere, which organism will be affected first? CO2 நம்ம டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஆர்கானிசம் முதல்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடையும் அட்மாஸ்பியரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் சேர்த்து தான் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் பேசிக்காகவே இல்லையா? குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் சிந்தசிஸ் பண்ணும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறது ப்ரொடியூசர்ஸ் தான். ஏன்னா அதால் ஃபோட்டோசிந்தசிஸே பண்ண முடியாது. அதுக்கடுத்து வரிசையாக பிரைமரி ப்ரொடியூசர்ஸை, ஸோ அதுக்கடுத்து வரிசையாக கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷியரி கன்சியூமர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகக்கூடியது ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ ஃபார் த கொஸ்டின் 41 ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷனோட கரெக்ட் ஆர்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வரும், நெக்ஸ்ட் லீச்சிங், அடுத்து கேட்டபாலிசம், அடுத்து ஹியூமிஃபிகேஷன், அடுத்து மினரலைசேஷன். ஸோ FLCHM. ஸோ எஃப் இது இல்லை எல் வரும். ஸோ இது இல்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ட்ரிபியூட்ஸ் டு த கார்பன் சைக்கிள். அதுக்கு வந்து எதெல்லாம் சோர்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக அட்மாஸ்பியரிக் கார்பன் சைக்கிள். ஸோ ஓகே, கேசியஸ் இது. ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ். ரெஸ்பிரேஷன் மூலயமா CO2 இவால்வ் ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸும் CO2 கொடுக்கும். ஓகே, ஃபாசில் ஃபியூலை கம்பஸ்ட் பண்ணாலும் CO2 இவால்வ் ஆகும். டீகம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கன்ஸ்னாலும் CO2 இருக்கும், CO2 இவால்வ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட், if in an upright pyramid of biomass the herbivores generally occupy which of the following position? So generally herbivores oda position வந்து second position, T2, second tropic level. So B. Next, the primary succession refers to the development of the communities on. Primary successions-னா first அதுதான் வந்து அங்க வரும், அங்கதான் அதுதான் வந்து colonize பண்ணும் first of the organism. So newly exposed habitat with no record of, முன்னாடி எதுவுமே இல்லை, புதுசா வரக்கூடியது தான் பிரைமரி சக்சஷன். இதே செகண்டரி சக்சஷன்னா ஏற்கனவே எரிஞ்சு போன ஃபாரஸ்ட் இல்லை அபேண்டன் லேண்ட், இங்கெல்லாம் வரதுக்கு பேர் செகண்டரி சக்சஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், எனர்ஜி பிரமிட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இன் அன் ஈகோசிஸ்டம் பிகாஸ் எனர்ஜி இஸ் டேஷ் பிட்வீன் ஈச் ட்ராபிக் லெவல். ஒரு ட்ராபிக் லெவல் கிட்டையும் எனர்ஜி லாஸ்ட் ஆகுது. ஆக்சுவலாக சொல்ல போனால் 10% எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபரே ஆகுது.
90% எனர்ஜி ஒவ்வொரு டிராபிக் லெவல்லையுமே லாஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இந்த லா யார் கொடுத்துருக்காங்கன்னா 10% law was given by the scientist Lindman. Lindman. Next, the primary difference between the sedimentary and atmospheric cycle. Basically அங்க atmospheric cycle எதை மென்ஷன் பண்றாங்கன்னா gaseous cycle. அதோட source atmosphere இல்லையா, ஸோ atmospheric cycleனு சொல்லுவாங்க. The primary difference between sedimentary and gaseous cycle is that in dash cycles the nutrient does not. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா செடிமெண்ட்ரி சைக்கிளில் நியூட்ரியன்ட் வந்து அட்மாஸ்பியரில் என்டர் ஆகாது. லீவ் த டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட், லீவ் த அக்வாட்டிக் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து செடிமெண்ட்ரி சைக்கிளில் அட்மாஸ்பியரில் அதோட நியூட்ரியன்ஸ்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட், which one of the following pairs is a sedimentary type? செடிமெண்ட்ரி டைப்னா என்னது? அதோட சோர்ஸ் வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, ராக் அப்படின்னு. ஸோ இது வந்து பாஸ்பரஸும் சல்ஃபரும். சல்ஃபர் செடிமெண்ட்ரி சைக்கிள். இதே கேசியஸ்னா நைட்ரஜனும் கார்பனும். நைட்ரஜன் அண்ட் கார்பன், ஜிசி கேசியஸ் சைக்கிள். இது எஸ்சி செடிமெண்ட்ரி சைக்கிள். ஸோ இதை நான் எழுதிடுறேன், ஏதாவது பிரச்சனை இருக்குது. செடிமெண்டரி சைக்கிள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஃபுட் செயின்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஃபுட் வெப்ஸ். ஃபுட் செயினுக்கும் ஃபுட் வெப்பில் இல்லாத கேரக்டரிஸ்டிக் ஃபுட் செயினில் என்ன இருக்குது அப்படின்னு. ஃபுட் செயின்ஸ் ஆர் சிங்கிள் சீக்வன்ஸ் ஆஃப் ஹூ வாண்ட்ஸ் ஹூம் இன் அ கம்யூனிட்டி. ஃபுட் செயின்ன்றது ஒரு ஆளை இன்னொரு ஆள் யாரை சாப்பிட்றா அப்படின்றத பொறுத்தது தான் ஃபுட் செயின். ஸோ இது கரெக்ட். அது ஃபுட் வெப்பில் அப்படி கிடையாது, நிறைய ஃபுட் செயின் இன்டர் ரிலேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஃபுட் செயின்ஸ் பெட்டர் ரெப்ரசென்ட் த என்டையர் கம்யூனிட்டி. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபுட் வெப் தான் பெட்டர் ரெப்ரசென்ட் த என்டையர் கம்யூனிட்டி. ஏன் அப்படின்னா மெனி ஃபுட் செயின்ஸ் சேர்ந்தது தான் ஃபுட் வெப். அதாவது இன்டர் ரிலேஷன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் தான் ஃபுட் வெப். ஸோ அதான் கரெக்ட். ஃபுட் வெப்ஸ் ரெப்ரசென்ட் த காம்ப்ளெக்ஸ் இன்டராக்ஷன் அமாங் ஃபுட் செயின்ஸ். ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட், ஃபுட் செயின் இஸ் த ஃப்ளோ ஆஃப் த எனர்ஜி. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபுட் வெப் தான் வரும். ஸோ ஃபுட் செயினுக்கும் ஃபுட் வெப்ல இல்லாதது ஃபுட் செயின் என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 1 and 3 தான். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. சாரி. நெக்ஸ்ட், which of the following are the trends in from the ecological succession? ecological successionல உள்ள trends எது அப்படின்னு. ஸோ an increasing complexity of species. ஆமா, அது ecological successionோட ஒன் ஆஃப் த characteristics of the trends. an increasing productivity, okay. an increasing community stability and species diversity, correct. decrease in the non living organic material கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிலேட் இல்லாதது, irrelated இருக்குது. ஸோ நான் ரிலேட்டபிள். ஸோ 51க்கு சி. 1, 2 and 3 தான். நெக்ஸ்ட், which of the following statements is or are correct? correct statement எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. so which of the following statements is correct? An important characteristics of all the communities is that their composition and structure constantly change in the response to the changing environmental conditions. so இது correct. இது எல்லாமே டைரக்டா NCERT ல உள்ளதா. NCERT questions மட்டும் தான் நம்ம இதுல பிக் பண்றோம். so the climax community remains stable as long as the environment remains constant. so இது வந்து சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. environment remain constant or unchangedோ இல்ல கான்ஸ்டன்டாவோ இருக்கப்பதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஸ்டேபிளா இருக்கும். இந்த என்விரான்மெண்ட்டே ஸ்டேபிளா இல்லைன்றப்ப கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி எப்படி ஸ்டேபிளா இருக்கும்? ஸோ இது ராங். The entire sequence of the communities that successively change in a given area is called CS. Serial community நம்ம சொல்லுவோம். ஸோ கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சீரல் கம்யூனிட்டி. ஸோ இங்க என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க? 1 கரெக்ட் அண்ட் 3 கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following includes ecosystem services? ecosystem services எது எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஏர் ஒரு ecosystem service தான். வாட்டர், ஏரையும் வாட்டரையும் பியூரிஃபை பண்ணது. ஃபாரஸ்ட், அது கரெக்ட், ஓகே. ஃபாரஸ்ட் மிட்டிகேட் டிராஃப்ட் அண்ட் ஃப்ளட், ஓகே. ஃபாரஸ்ட் ஆக்ட் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கார்பன், அது வந்து அட்மாஸ்பியர் அங்கே ட்ரீஸ் நிறைய இருக்கனால அது கார்பன் ஸ்டோர் பண்ணுது, ஓகே. ஃபாரஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா கண்டினியூவஸ், ஸோ கண்டினியூவஸ் சர்க்குலேஷன். ஸோ ஹைட்ரோனா என்ன? வாட்டர். கண்டினியூஸ் சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் இன் எர்த் அண்ட் அட்மாஸ்பியர். எர்த்துக்கும் அட்மாஸ்பியருக்கும் இடையில சர்க்குலேஷன், அதாவது கண்டினியூஸா. ஸோ என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக எழுதிட்டு இருக்கேன். எர்த்துக்கும் அட்மாஸ்பியருக்கும் இடையில கண்டினியூஸா வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஸோ எர்த் அண்டு அட்மாஸ்பியர். ஸோ அப்போ இவங்க என்ன? ஃபாரஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஸோ ஃபாரஸ்ட்ல அதுக்கு ஒரு மேஜர் ரோல் உண்டு. இதுவும் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. இது எல்லாமே ஈகோ சிஸ்டம், அதாவது ஈக்காலஜிக்கல் சர்வீசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் த கம்யூனிட்டி? அந்த கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது எது எது? கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன், ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசம்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்,
ecological success வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் இது. நெக்ஸ்ட், which of the following statements are correct about biogeochemical cycle? Biogeochemical cycle பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு, gaseous exchange of phosphorus between organism and environment are negligible. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் பாஸ்பரஸோட நியூட்ரியன்ஸ்லாம் அட்மாஸ்பியருக்கு வராது செடிமெண்டரி சைக்கிளோடதுன்னு. ஸோ அதை தான் இதை மீன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்ட், இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் இன்க்ளூட் போத் ஆர்கானிசம்ஸ் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா சைக்கிளும் ஏபயோட்டிக்கும் இருக்கும், அதில் பயோட்டிக்கும் இருக்கும். ஏபயோட்டிக் காம்பனன்ட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் அண்ட் ஆல்சோ பயோட்டிக் இஸ் ஆல்சோ பிரசன்ட். ஸோ ஓகே, இதுவும் கரெக்ட். மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் ரிமைன் லாங்கஸ்ட் இன் த லிவிங் போர்ஷன் ஆஃப் த சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். The chemical elements used by the organisms in large quantities cycle back and forth between the organisms and environment. இந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து ஆர்கானிசம்ஸ்டையும் என்விரான்மெண்ட்டையும் அது போயிட்டு வந்துட்டு இருக்கும். பேக் அண்ட் ஃபோர்த்னா அதான் அர்த்தம். இந்த ஃபிசிக்ஸ்ல வந்து ஆசிலேஷன் பார்ப்போம், அதோட மூவ்மெண்ட் வந்து டூ அண்ட் ஃப்ரோ பேக் அண்ட் ஃபோர்த்தா இருக்கும் அப்படின்னு. ஸோ போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் மீன் பண்றாங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ 55க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், மேட்ச் பண்ணும். பிரசன்ஸ் ஆஃப் 3-4 stores of plant grown in the forest. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வரும். மொத்தமாக இந்த ட்ரீ இருக்கும். ஐயோ ரொம்ப அந்த டயக்ராமே ரொம்ப மோசமாக இருந்தது. இதில் இன்னொன்று வேறையான்னு பார்ப்பீங்க, அதை எரேஸ் பண்ணிடுறேன். அப்போ சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனாக அதான். ஃபர்ஸ்ட் ட்ரீஸ் இருக்கும், அடுத்து ஸ்hrubs, அடுத்து தான் கிராஸுக்கெலாம் சன்லைட் போகும். பயோம் ஹேவிங் கிராஸஸ் வித் ஸ்கேட்டர்டு ட்ரீஸ், அதுக்கு பேர் சவானா. அந்த ஈகோ சிஸ்டமுக்கு பேர். மேன்மேட் ஈகோ சிஸ்டம் வந்து டேம், அக்வேரியம் சொல்லலாம், கிராஸ்லேண்ட் சொல்லலாம், அதாவது கிராப் ஃபீல்டு விவசாய நிலம் சொல்லலாம், அக்வேரியம் மீன் வச்சிருக்கிறதுக்கு பண்ணியிருப்போம்ல மீன் தொட்டி, அதெல்லாம் மேன்மேட் ஈகோ சிஸ்டம். பயோனியர் ஹைட்ரோசில் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ ஏக்கு 2, இப்போ டி மட்டும் தான் ஆன்சர். ஏக்கு 2ன்னு டியில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட்? இன்கரெக்ட் எதுன்னு, ஆட்டோட்ராப்ஸ் ஃபங்கைன்னு கொடுத்துருக்காங்க. என்னங்க அது, ஆட்டோட்ராப்ஸ்ன்றது ஃபங்கை கிடையாது. ஃபங்கை இஸ் பேசிக்கலி ஹெட்ரோட்ரோப், ஆட்டோட்ரோப் கிடையாது, ஹெட்டரோட்ரோப். ஸோ ஃபர்ஸ்டே தான் ஆன்சர். 57க்கு ஆப்ஷன் ஏ. Next, 58, which of the given pyramids represent the variation in the biomass at different tropic levels in the pond ecosystem? பாண்ட் பொறுத்த வரைக்கும் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் கம்மியாக இருக்கும், பிரைமரி கன்சூமர்ஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் ஃபிஷ். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் வந்து ப்ரொடியூசர் ஆன ஃபைட்டோபிளாங்க்டனோடய அதிகமாக இருக்கணும். ஸோ 58க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ப்ரொடக்டிவிட்டி அட் செகண்ட் டிராபிக் லெவல் இஸ் ஆல்வேஸ். செகண்ட் டிராபிக் லெவலில் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவலோட ப்ரொடக்டிவிட்டியோட கம்மியாக இருக்கும். ஸோ productivity of first tropic level is always greater than the productivity of second tropic level. Productivity of the second tropic level is always lesser than that of the productivity of first tropic level. So that's the answer. So in the question option B. Next, which one of the following animals may occupy more than one tropic level in the same ecosystem at the same time? அதுக்கு ஆன்சர் ஸ்பேரோ தான். ஏன் அப்படின்னா ஸ்பேரோ வந்து சீட்ஸை ஈட் பண்றப்ப it will behave like a primary consumer. So seeds eat பண்றப்ப when the sparrow eats insects it will behave like a secondary consumer. So at a time sparrow occupies 2 different tropic levels at the same ecosystem and at the same time. So இதுக்கு ஆன்சர் வந்து sparrow தான். 62க்கு ஆப்ஷன் A. Next, the transfer of energy from one tropic level to another is governed by the second law of thermodynamics. The average efficiency of the energy transfer. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு டிராபிக் லெவலுக்கும் 10% எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு. 10% லா லிண்ட்மேன் கொடுத்துருக்காரு. இதோட ஒரு 4-5 வாட்டி சொல்லியாச்சு இதை. 63க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், 64, which one of the following is not used for construction of ecological pyramids? ecological pyramid கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப ஃப்ரெஷ் வெயிட் வந்து ஒரு கிரைட்டீரியாவாக எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதோட அக்யூரேசி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ட்ரை வெயிட் தான் யூஸ் பண்ணுவோமே தவிர ஃப்ரெஷ் வெயிட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 64க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், which one of the following is not a function of an ecosystem? ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான். எனர்ஜி ஃப்ளோ வந்து ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன், ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன்லாம் ஓகே. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்றது இங்கே அதாவது ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நாட் ரிலேட்டட், நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், which one of the following is a primary consumer in maize field ecosystem? பிரைமரி கன்சூமர்னா என்ன, மெய்ஸை ஈட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஹெர்பிவோர்ஸ், லயன் வந்து மெய்ஸை ஈட் பண்ணுமா இல்லை, ஓல்ஃப் ஈட் பண்ணுமா இல்லை, ஃபைட்டோபிளாங்க்டன் வந்து ஆக்வாட்டிக் சம்மந்தமே இல்லை. ஸோ மிச்சம் இருக்கிறது ஒன்று கிராஸ் ஹோப்பர் தான். ஸோ 66க்கு ஆப்ஷன் பி. 67, in a food web each successive tropic level has
ஃபுட் வேப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ட்ராபிக்ல சக்சஸிவ் ட்ராபிக்ல வந்து லெஸ் டோட்டல் எனர்ஜி கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லெவலுக்குமே எனர்ஜி வந்து கம்மியாகும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 68 ஃபர்ஸ்ட் லிங்க் இன் எனி ஃபுட் செயின் இஸ் அ பிளான்ட் பிகாஸ் எல்லாத்துலேயுமே ப்ரொடியூசர் வந்து பிளான்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன பண்ணுது, அது வந்து அதோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் மற்றதுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்குது, அதுக்கும் எனர்ஜி கொடுக்குது. ஸோ க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் a functional unit of the nature where living organisms interact among themselves and also with the surrounding physical environment. அதுக்கு பேர் ecosystem. இந்த லெசன் பேர் ecosystem தான். ஓகே, அது எப்படிலாம் மற்ற ஆர்கானிசம்ஸோட இன்டராக்ட் பண்ணுது அதெல்லாம் அந்த ஈகோசிஸ்டம்ல தான் வரும். ஸோ 69க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் த டேர்ம் ஈகோசிஸ்டம் வாஸ் காயின்டு பை ஈகோசிஸ்டம்னு அந்த டேர்மை வந்து யார் சொன்னா அப்படின்னா ஏஜி டான்ஸ்லின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ ஈகோசிஸ்டம் வாஸ் காயின்டு பை த சயின்டிஸ்ட் ஏஜி டான்ஸ்லி. 70க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 71 பேசிக் கேட்டகரிஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஆர் என்னென்ன இருக்கும், ஆக்வாட்டிக்கும் இருக்கும், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமும் இருக்கும். அதான் பேசிக் கேட்டகரிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 71க்கு ஆப்ஷன் சி. கிராஸ்லேண்டு கிராப் ஃபீல்டுன்றது மேன்மேட் ஈகோசிஸ்டம். மேன்மேட். ஸோ ஃபார் த கொஸ்டின் 71 ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 72 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மேன்மேட். இப்போ தான் பார்த்தோம், அக்வேரியம் மேன்மேட் ஈகோசிஸ்டம் வரும், கிராப் ஃபீல்டு வரும், இன்னொன்று என்ன கிராஸ்லேண்ட் வரும். ஸோ இன்னொரு கொஸ்டினில் பார்த்தோமே டேம் ஒன்று வரும். ஸோ 72க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 73 த டூ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்னா எது, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக், லிவிங் அண்ட் நான் லிவிங். ஸோ 73க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 74 ஏபயோட்டிக் காம்போனன்ட் ரெஃபர்ஸ் டு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏபயோட்டிக்ன்றது நான் லிவிங், பயோ அப்படின்னா லிவிங், ஏ பயோ அப்படின்னா ஆப்சன்ஸ், அதாவது லிவிங் இல்லை அப்படின்னா நான் லிவிங் ஃபிசிக்கல் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ 74க்கு ஏ. நெக்ஸ்ட் திருப்பி அதே கேட்டிருக்காங்க, பயோட்டிக் காம்போனன்ட்றது என்னன்னா லிவிங் ஆர்கானிசம். ஸோ 75க்கு சி. நெக்ஸ்ட் 76 வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபை டிஃப்ரெண்ட் லெவல் இந்த பயோட்டிக் கம்யூனிட்டி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த கொஸ்டின் ஏற்கனவே ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் அதோட கான்டெக்ட் மட்டும் மாற்றிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ 76க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில். ஏன்னா அங்கே தான் அதிக ட்ரீஸ் இருக்குது, ஷ்ரப்ஸ் இருக்குது, அங்கே தான் எல்லாமே அந்த க்ரீனி திங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம அதிகமாக ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். ஸோ 77க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 78 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். எனர்ஜி ஃப்ளோ ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ இது ஏற்கனவே வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான். ஸோ 78க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 79 மேக்ஸிமம் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பாண்ட் இஸ் அச்சீவ் பை. மேக்ஸிமமான பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதில், பாண்டில் எதால் அச்சீவ் பண்ணப்படுது அப்படின்னா பைட்டோபிளாங்டன். ஏன்னா அதுதான் ப்ரொடியூசர். ஸோ வெரி சிம்பிள். 79க்கு ஆப்ஷன் ஏ. 80 இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் ஆர் ஃபைட்டோபிளாங்டன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆல்கே இது ப்ரொடியூசர் தான், மார்ஜினல் பிளான்ட்ஸ் சப்மர்ஜிட் பிளான்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரொடியூசர்ஸ் தான் இதில் பாண்ட் ஈகோசிஸ்டமில். ஸோ இது மெயின். 80க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 81 பிரைமரி ப்ரொடக்ஷன்ன்றது எதால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, ப்ரொடியூசர்னால. அது எந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அதோட யூனிட் வந்து கிராம் இன்வெர்ஸாகவும் இருக்கலாம், கிலோ கேலரிஸ் பெர் மீட்டர் ஸ்கொயராகவும் இருக்கலாம். the amount of biomass or organic matter produced per unit area over a time period by the plants, அதாவது ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பிரைமரி ப்ரொடக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வரும், ஆப்ஷன் பி வரும். ஸோ சி தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 81 சி. நெக்ஸ்ட் 82 the rate of biomass production. டோட்டலாக பயோமாஸ் ப்ரொடக்ஷனோட ரேட் வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்டிவிட்டி. ஸோ 82க்கு ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் 83 in an ecosystem the rate of production of organic matter during photosynthesis is termed as. ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஜிபிபின்னு பார்த்துருப்போம். ஸோ என்பிபின்றது என்னன்னா அந்த கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிலேருந்து ரெஸ்பிரேட்டரி லாசஸ்லாம் மைனஸ் பண்ணிடணும். அதாவது என்பிபி வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட எவ்வளோ அவைலபிளான ஆர்கானிக் மேட்டர் இருக்குது அப்படின்றது தான் என்பிபி வரும் பேசிக்காக. ஸோ 83க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 84 என்பிபி இஸ் ஈக்குவல் டு நான் போன கொஸ்டினில் கூட சொன்னேன், ஜிபிபி மைனஸ் ஆர்னு. ஆர்கானிக் மேட்டர் சிந்தசைஸ்டு ப்ளஸ் யூட்டிலைசேஷன் ரெஸ்பிரேஷன் இல்லை மைனஸ் சிந்தசைஸ்டு பை ஃபோட்டோசிந்தசிஸ் மைனஸ் யூட்டிலைசேஷன். ஸோ 84க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 85 செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர். ஃபர்ஸ்ட்லேருந்து இதே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். சி 85க்கு. 86 பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதுலாம் டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தால அதோட ஹேபிடேட்டிங் பிளான்ஸ் பொறுத்தும் டிபெண்ட் ஆயிருக்கும்னு. இது ஏதோ ஒரு கொஸ்டினில் ஆப்ஷனாக வந்து அந்த ஆப்ஷனை கூட நான் அது ரெண்டுத்தையும் எழுதி காமிச்சேன்ல. ஸோ 86க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 87 ப்ரொடக்டிவிட்டி fill in the blanks. ஸோ ப்ரொடக்டிவிட்டி வேரிஸ் இன் டிஃப்ரெண்ட் ecosystem. It is the highest in
ஸோ எப்போவுமே ப்ரொடக்டிவிட்டி எந்த ஈகோசிஸ்டமில் ஹையராக இருக்கும்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னா கோரல் ரீஃப், அண்டர் வாட்டர் ஈகோசிஸ்டம்னு பார்த்தோம்ல. ஸோ கோரல் ரீஃப்ல தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இல்லை, ஃபாரஸ்ட்டாக இல்லை, ஸோ டெசர்ட்டாக இல்லை. ஸோ இது ஏ மட்டும் தெரிஞ்சதுனாலே சின்னு ஆன்சர் சொல்லிடலாம். கோரல் ரீஃபு அண்ட் லோவஸ்ட் இன் டெசர்ட்டில் வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி வேரிஸ் இன் டிஃப்ரெண்ட் சீசன். ஆல்கல் பாப்புலேஷனோட ப்ரொடக்டிவிட்டி வந்து விண்டரில் கம்மியாக இருக்கும், பட் சம்மரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்டு டு விண்டர். டேஷ் இஸ் ரெக்வயர்டு ஃபார் ஹையர் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ணதுனால ரெயின் அதுக்கு தேவை. ரெயின் இஸ் ரெக்வயர்டு ஃபார் ஹையர் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெசர்ட் ஹேவ் த லோவஸ்ட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இங்கே கொடுத்து இந்த மாதிரி தான். ஸோ 87க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 88. ஸோ ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் into inorganic substances like CO2, water and nutrient is called. இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டீகம்போசிஷன். அப்போ கூட ஸ்டேட்மெண்ட் எழுதி காமிச்சிருந்தேன். ஸோ 88 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 89. வேர்ட் டெட்ரேட்டஸ் இன்க்ளூட்ஸ். டெட்ரேட்டஸ்ன்றது எது? தேவையில்லாததான். டெட் பிளான்ட் பார்ட்ஸ் எதுவும் தேவையில்லாதது இது ஒன்று உண்டு. ஸோ ரிமைன் ஆஃப் அனிமல்ஸ் இதுவும் கரெக்ட். அனிமல் எக்ஸ்கிரீஷன் கரெக்ட். ஸோ 89க்கு டி ஆல் ஆஃப் த அபவ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் 90th கொஸ்டின். அ டெட்ரியோர். டெட்ரியோர்ன்றது என்ன? டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை ஃபீட் பண்ணுறது தான் டெட்ரியோர். ஸோ 90க்கு ஆப்ஷன் பி. டெட்ரியோர் இஸ் த ஒன் தட் ஃபீட்ஸ் ஆன் த டெட்ரேட்டஸ். ஸோ டெட்ரேட்டஸ் தான் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். ஸோ 90க்கு ஆப்ஷன் பி. ஸோ 91. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெட்ரியோர்ஸ். ஸோ டெட்ரியோர்ஸோட எக்ஸாம்பிள், அந்த டெட்ரேட்டஸை பிரேக் பண்ணுறது டெட்ரியோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ மில்லிபெட்ஸு கரெக்ட். எர்த்வாமும் ஓகே, அதுவும் ஒரு டெட்ரியோர் தான். ஃபீல்டு கிராப்ஸ், அதாவது கிராப்ஸும் ஒரு டெட்ரியோர். ஸோ இது டி ஆல் ஆஃப் த அபவ். ஃபர்ஸ்ட் மில்லிபெட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. மில்லிபெட்ஸ் வந்து சிமிலர் டு சென்டிபெட்ஸ். சென்டிபெட்ஸ்னா பூரான். ஸோ பூரான்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த மாதிரி நிறைய லெக்ஸோட பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் மில்லிபெட்ஸும். மில்லிபெட்ஸோட சிமிலராக இருக்கும். ஸோ 91க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 92. எர்த்வார்ம்ஸ் ஆர் கால்டு ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் பிகாஸ். எர்த்வார்மை ஏன் நம்ம வந்து விவசாயியின் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த எர்த்வார்ம் வந்து சாயிலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்து அந்த சாயில் வந்து லூசனிங் பண்ணும். ஸோ அது வந்து லூசனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு டெட்ரியோர்ன்றதுனால ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுவோம் டெட்ரேட்டஸை. இது ஹெல்ப் இன் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டெட்ரேட்டஸ் அண்ட் லூசனிங் ஆஃப் சாயில். ஓகே, இது கரெக்ட். ஹெல்ப் இன் த இம்மோபிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன்சைட் த சாயில். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். இந்த நியூட்ரியன்ஸ்லாம் சாயிலே இருக்கிறதுக்கு அது சாரி இது ஹெல்ப் இன் இம்மோபிலைசேஷன் கிடையாது, மொபிலைசேஷன். ஸோ ஆப்ஷன் பி தப்பு. தி ரெடியூஸ் தி ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் கிடையாது, இன்க்ரீஸ். அதுதான் டீகம்போசிஷனே பண்ணுது. 92க்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான். சாரி, வெரி சாரி, மை பேட். 93. The organisms which physically and chemically break the complex dead organic remains. இந்த டெட் ஆர்கானிக் ரிமைன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடியது வந்து டீகம்போசர்ஸ். டீகம்போசிஷன் பண்றதுக்கு ஆர்கானிசம் பேரு டீகம்போசர்ஸ். ஓகே, டெட்ரியோர்ஸ்ன்றது டெட்ரேட்டர்ஸ் பிரேக் பண்றது. ஓகே, 93க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 94. In which layer of soil decomposition occurs at the maximum rate. டீகம்போசிஷன் எந்த லேயர் ஆஃப் த சாயில்ல மேக்ஸிமமா இருக்கும் அதோட ரேட் எப்படின்னா, அது அப்பர் லேயர் ஆஃப் சாயில் தான். ஏன் அப்படின்னா அதில் தான் அதாவது ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன? ஆப்டிமம் டெம்பரேச்சர். டீகம்போசிஷன் நடக்கிறதுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னா வார்ம். அப்பர் லேயரில் சன்லைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது வார்மாக இருக்கும். மாய்ஸ்சர் இருக்கும் அப்பர் லேயர் ஆஃப் சாயிலில் கம்பேர்டு டு மிடில் அண்டு லோயர் லேயரில். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? சன் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் டீகம்போசிஷன். இதெல்லாம் எங்கே இருக்குது? அப்பர் லேயரில் இருக்குது. ஸோ டீகம்போசிஷன் எங்கே அதிகமாக நடக்கும்னா அப்பர் லேயரில் தான் நடக்கும். ஸோ 94க்கும் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 95. The products of decomposition processes are. டீகம்போசிஷன் ப்ராசஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஹியூமஸ் இருக்கும். ஹியூமிஃபிகேஷன் பண்ணால் டீகம்போசிஷன் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் ஹியூமஸ். ஓகே, இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸும் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி 95. நெக்ஸ்ட் இப்போ அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸோ அசர்ஷன் படிப்போம். பிரமிட் ஆஃப் எனர்ஜி மேபி அப்ரேட் ஆர் இன்வெர்டர்னு கொடுத்துருக்கு. மேபி அப்ரேட் ஆர் இன்வெர்டட் இல்லை, இட் மஸ்ட் பி அப்ரேட் ஒன்லி, ஸ்ட்ரிக்ட்லி அப்ரேட். ஸோ நான் ஃபஸ்ட்டே எழுதிக்கிறேன் ஸ்ட்ரிக்ட்லி அப்ரேட்னு. இப்போ அசர்ஷனே தப்பாக இருந்தால் எந்த ஆப்ஷன் வர முடியும்? டி மட்டும்தான். இதுலேயும் அசர்ஷன் ட்ரூ கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ட்ரூ கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ட்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் தப்பாக இருந்தால் கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் டி போட்டுடலாம். ஆப்ஷன் டினா எக்ஸாமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து தான் போடணும். இதில் ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா அசர்ஷன் ரீசன் ஃபால்ஸாக இருந்தால் தான் இதில் ஆப்ஷன் டி. ஸோ இதையும் படிப்போம். ஒன்லி 20% ஆஃப் த எனர்ஜி கோஸ் டு தி நெக்ஸ்ட் டிராஃபிக் லெவல். 20 கிடையாது, 10% ஆஃப் த எனர்ஜி தான். ஸோ 96க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 97. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்றது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி வர முடியாது, அசர்ஷன் கரெக்ட். அடுத்தது பார்ப்போம். செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஹெட்ரோட்ராப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். செகண்ட் டிராபிக் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறது
ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இது ரெண்டுமே கரெக்டு. பட் தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி வரும். ஏன்னா ரீசன் வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பேசிக்காக இது வந்து ரிலேட்டே இல்லாமல் இருக்கப்போ அது எப்படி எக்ஸ்பிளனேஷனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் இருக்கலாம் நம்ம பேச முடியும். ஸோ 97க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 98. இன் ஏ ஃபுட் செயின் மெம்பர்ஸ் ஆஃப் த சக்சஸிவ் ஹையர் லெவல்ஸ் ஆர் ஃபியூவர் இன் நம்பர். ஆமாம், கரெக்ட். ஸோ போக போக டிராபிக் லெவல் ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக இருக்கும், அடுத்தது அதோட கம்மியாக இருக்கும் ஹெட்ரோட்ராப்ஸ், அதுக்கப்புறம் அதோட கம்மியாக இருக்கும் கார்னிவோர்ஸ். ஸோ இதோட எக்ஸப்ஷன் எது அப்படின்னா சீல பார்ப்போம். சி பாண்ட், அதாவது ஆக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் ஃபைட்டோ பிளாங்டன் கம்மியாக இருக்கும், பட் ஃபிஷ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஜென்ரலைஸ்டு கேஸில் சக்சஸிவ் ஹையர் லெவல்ஸ் வந்து ஃபியூவராக இருக்கும், நம்பர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் at any tropic level depends upon the availability of organisms is served as the food at the lower level. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா ஸோ அந்த ஆர்கானிசம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அடுத்த லெவலில் ஃபுட்டாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். 98க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 99. A network of the food chains existing together in an ecosystem known as food web. ஸோ இது கரெக்ட். இன்டர்ரிலேஷன் ஆஃப் ஃபுட் செயின், இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஃபுட் செயின்ஸ், மெனி ஃபுட் செயின்ஸ் இஸ் கால்டு ஃபுட் வெப்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் அதாவது அசர்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் an animal like kite cannot be a part of the food web கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைட்னா என்ன அப்படின்னா a kind of hawk, பருந்து மாதிரி. ஸோ பருந்தெல்லாம் ஃபுட் வெப்ல வரும், நம்ம பார்த்துருக்கோம். இவங்க வராதுன்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. இப்போ அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ 99க்கு ஆப்ஷன் சி. ஸோ 100th கொஸ்டின் வந்தாச்சு. ஸோ அசர்ஷன் பார்ப்போம். பயோட்டிக் கம்யூனிட்டி ஹேஸ் ஹையர் பொசிஷன் தென் பாப்புலேஷன் இன் இக்காலஜிக்கல் ஹையரார்கி. ஹையரார்கியை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனோட பயாலஜிக்கல், அதாவது பயோட்டிக் கம்யூனிட்டி ஹையர் பொசிஷனில் இருக்கும், ஏன்னா இதோட பயோமாஸ் அதிகம் இல்லையா. ஸோ அசர்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ் ரிமைன் ஐசோலேட்டட் இந்த கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்கு, இது ராங். சிமிலர் இண்டிவிஜுவல்ஸோட பாப்புலேஷன் வந்து இன்டர் டிபெண்ட் ஆன் ஈச் அதராக இருக்கும், ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதான் இன்டர் டிபெண்ட். அண்ட் இன்டராக்ட் வித் த அதர் ஆர்கானிசம். இன்டராக்ட் வித் அதர் ஆர்கானிசம்ஸ் ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று இன்டராக்ட் பண்ணியிருக்கோம், இன்டர் டிபெண்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து ரிமைன் ஐசோலேட்டட்னு கொடுத்துருக்காங்க, தனிமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அசர்ஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ 100க்கு ஆப்ஷன் சி. ஸோ இந்த லெசனையும் நம்ம 100 MCQ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.